50 ஆண்டு கால வரலாற்றில் யாரை நான் உருவாக்கினேன், யாரை இந்த இயக்கத்திலே கழகத்தின் பொதுச்செயலாளர் வர வேண்டும் என்று கருதுகிற போது ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கக்கூட தகுதியில் என்று நீக்கப்பட்டவன் நான். ஆகவே அந்த கருத்தை நான் சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் என்ன மனநிலை இருக்கிறது என்பதற்காக. நான் குறிப்பிடுகிற போது புரட்சி தலைவர் 3 முறை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். 72 இயக்கத்தை காணுகிற போது 75 பொதுக்குழு நடத்துவதற்கு என்னைத்தான் முழுமையாக பயன்படுத்தினார்கள். நீ சரியான ஆள், அதை செய்து முடியுங்கள் என்று சொன்னார். முடித்தேன். புரட்சித் தலைவர் பாராட்டுவதை பெற்றேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவோடு நான் பயணங்களை மேற்கொண்டேன். அவர் 5 முறை முதலமைச்சர். அவர் சொன்ன வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள். எமையுமே தன் தலையின் மீது நகர்ந்து விழுகிறது என்றாலும் சறுக்காமல் விழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், நாளை அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தூய்மையான ஒரு தலைமை உருவாக்குவதற்கு, 2 இயக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற, எல்லோராலும் 2 சகோதரர்கள் அழைக்கப்படுகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்சிப்பிடத்தில் அவர்தான் லட்சியமாக இருக்கிறார். எல்லோரும் சொன்னார்கள், நினைத்தார்கள். புரட்சித் தலைவர் ஆட்சியை முதல்முறை கட்சியை கொண்டு வருகிற போது சொன்னார், இது 100 நாட்கள் கூட இந்த கட்சி இருக்காதுன்றார். ஆனால் அவர் உயிரிழந்தவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், அதே நிலைதான் அம்மாவும் செய்து காட்டினார். அதே நிலை எதிர்காலத்தில் உருவாக போகிறது. எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி விடத்தை அமர்வை தடுக்க இயலாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால், மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது. புதரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில், நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, கேரளாவுக்கு சென்றாலும் சொல்கிறார்கள், ஆந்திராவுக்கு சென்றாலும், கர்நாடகத்துக்கு சென்றாலும், வேறு மாநிலத்திற்கு சென்றாலும் கூட இவருடைய ஆற்றலின் தொலைநோக்கு பார்வையும் எண்ணி பார்க்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய் எனக்கு தேவையில்லை. மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் எனக்கு வந்தாலும் மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம் என்று இந்த களத்தில் இறங்கி இருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம், அவருடைய மனிதனையும் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே தலைவரை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் உறுதிமொழி எடுத்தோம். ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் துணிந்து அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். இதுதான் ஒரு இயக்கத்திற்கிற நிறைவு என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன், என்று அவருடைய தலைமை ஏற்று இந்த பணிகளை ஆற்றி வருகிறேன். உடனே ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருடைய கோட்டையிலே அமர்வதற்கு சிந்தாமல் சிறாமல் இந்த பணியை நான் மேற்கொண்டேன். ஏன்னு சொன்னால், மற்றவை போல நான் இல்லை. 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் தூய்மையோடு இந்த பணிகளை ஆற்றி இருக்கிறேன், எல்லோருக்கும் தெரியும். ஆகவேதான் அந்த பணிகளை ஆற்றுவதற்கு முதலே புரட்சித் தலைவர், 2வது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், 3வது வெற்றி தலைவராக இருக்கிற, மக்களால் இன்றைக்கு போற்றப்படுகிற, பாராட்டப்படுகிற, மக்கள் சக்தியாக உருவாகி இருக்கிற, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தலைவருடைய பின்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன்.